ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனை தலையில் சூடிய சிவன் பற்றித்தான் பார்க்க போகிறோம். ஆதியும் அந்தமும் இல்லாத முழுமுதற் கடவுளாக போற்றப்படுபவர் சிவபெருமான். இவர் உடல் முழுவதுமே திருநீறு, கழுத்தில் பாம்பு, நெற்றிக்கண், நீலகண்டம், கையில் திரிசூலம், உடுக்கை, ஜடாமுடியில் கங்கை, பிறை நிலா என காட்சி தருகிறார். இவர் உலக உயிர்களுக்கு குளிர்ச்சியை தரும் சந்திரனை தலையில் சூடியுள்ளதற்கு சில புராண கதைகளும் கூறப்படுகின்றன. தட்சனின் 27 மகள்களையும், அதாவது நட்சத்திரங்கள், சந்திர பகவான் மணந்து கொண்டார். இருப்பினும் அவர்களுள் ரோகிணியிடம் மட்டுமே சந்திரன் அதிக அன்பு செலுத்தினான். இதனால் வருத்தம் கொண்ட மற்ற 26 மகள்களும் தன் தந்தையான தட்சனிடம் சென்று முறையிட்டனர். இதனால் கோபம் கொண்ட தட்சன் சந்திரன் தன்னுடைய பொலிவை இழக்கட்டும் என சாபமிட்டார். தட்சனின் இந்த சாபத்தால் சந்திரன் மெல்ல மெல்ல பொலிவிழந்து தேயத் தொடங்கினான். இதனால் வருத்தமடைந்த சந்திரன் தன்னை காக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தான். இதனை அடுத்து சந்திரன் முழுமையாக அழியாமல் இருக்க சிவபெருமான் தன் தலையில் சூடிக்கொண்டார். இதன் விளைவாகவே தேய்பிறை, வளர்பிறை சுழற்சி ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மற்றொரு புராண கதைப்படி ஒரு முறை தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி கடலை கடைந்த போது அதிலிருந்து ஆழகால விஷம் வெளிப்பட்டது. மிகவும் கொடிய அந்த விஷத்தால் உலக உயிர்கள் அனைத்துமே துன்பப்பட்டனர். இதனால் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் என அனைவருமே சிவபெருமானை வேண்டி நின்றனர். சிவபெருமான் ஆழகால விஷத்தை பருகி உலக உயிர்களை காத்தார். ஈசன் அருந்திய நஞ்சின் வெப்பத்தை தணிக்க தேவர்கள் அனைவருமே முயற்சி செய்தனர். அப்போது குளிர்ச்சிக்கு அதிபதியான சந்திரன் நஞ்சின் வெப்பத்தை தணிக்க தன்னை சூடிக்கொள்ளும்படி வேண்டினான். அதன்படியே சிவபெருமான் சந்திரனை தலையில் சூடிக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.